ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இடோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ அப்டேட்டை வந்து நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் 2 விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ். டியர் ராயலோ மெம்பர்ஸ், ப்ரமோஷன் இகாம் ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோஷன் புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ராடக்ட். புதிய ரெஜிஸ்ட்ரேஷன்னா 1950 1990 ரீபத் பண்ணி புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இல்லைனா புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் அந்த ஒரு கேப்சூல்ஸ் பேக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உமன்ஸ் விட்டா மென்ஸ் விட்டா புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ராடக்ட் பேக் யார் பெறவில்லை என்பதை கண்டறிய ஒரு முக்கியமான அப்டேட், அனைவரும் தவறாமல் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். ஸோ ப்ரமோஷனல் இகாம் பொருள், அதாவது நம்மளுடைய ப்ரமோஷனல் பேக், அதாவது 1950க்கு 1000 ரூபாய் ப்ரமோஷன் பேக்கும் 5990க்கு 3000 ரூபாய் ப்ரமோஷன் பேக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்து ப்ரமோஷனல் பேக் இகாம் பொருள் ப்ரமோஷனல் இகாம் பேக்கை பொருள் பெற்றுக்கொண்டேன் ஆர் வீடியோ பார்க்க செல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து இகாம் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, பே பண்ணி எனக்கு கொரியரில் வந்துருச்சு, கரெக்டாக எனக்கு கொரியரில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போயிடலாம். பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு போகும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி போகும். உங்களுடைய விலாசம், உங்களுடைய அட்ரஸ் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு கொரியர் சார்ஜ் 100 ரூபி பே பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராடக்ட்டு இகாம் ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ராடக்ட் பேக்கு பொருள் பெற்றுக்கொண்டேன் வீடியோ பார்க்க செல்கிறேன். புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ராடக்ட்டும் நான் வாங்கிட்டேன், அதாவது உமன்ஸ் விட்டா மென்ஸ் விட்டா அந்த கேப்சூல்ஸ் பேக் வாங்கிட்டேன் அப்படின்னா பொருள் பெற்றுக்கொண்டேன் வீடியோ பார்க்க செல்கிறேன் அப்படின்றத கொடுத்துடலாம். பொருள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொரியர் சார்ஜை பே பண்ணி நம்ம வந்து திருப்பி வந்து ப்ராடக்டை நம்ம வாங்கியதுக்கான கரெக்டான கம்யூனிகேட்டிவ் அட்ரஸை கொடுத்து நம்ம வந்து பொருளை வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இது நிறுவனம் வந்து ப்ராடக்டை கொடுக்க வந்து விரும்புது. ஸோ அதனால் அந்த ப்ராடக்டை வாங்கிறதுக்கான விஷயங்களை உங்களுக்கு பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. குறிப்பு அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்டேஷன் மூலமாக சரியான விலாசத்தை மற்றும் பிற தகவல்களை பதிவு செய்து பொருள் பெற்றுக்கொண்டதை அல்லது பொருள் பெற்றுக்கொள்ளாததை நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ளவும், இந்த பொருள் வாங்க வேண்டியது சம்பந்தமான இறுதி வாய்ப்பாக பயன்படுத்திக்கொள்ளும். ஸோ ப்ரமோஷன் பேக் பர்ச்சேஸும் அண்ட் தென் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேக் பர்ச்சேஸும் யாரெல்லாம் வந்து திங்ஸ் வாங்கலை, ப்ராடக்ட் வாங்கலையோ அவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ என்னோடய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொருள் பெற்றுக்கொண்டு வீடியோ பார்க்க செல்கிறேன் ப்ரமோஷன் பேக்கை நான் வந்து எனக்கு கரெக்டான கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ் கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ பொருள் பெற்றுக்கொண்டு வீடியோ பார்க்க செல்கிறேன் அப்படின்றத கொடுத்து சப்மிட் கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகல. பொருள் பெற்றுக்கொண்டேன் இங்கே அதே மாதிரி. ஸோ 2 ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். இது இப்போ ஏன் வந்து அதே பேஜில் வந்து நிற்கிது அப்படின்னா, 2 ஆப்ஷனுமே கொடுக்கணும். புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ப்ராடக்ட் பேக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பெற்றுக்கொண்டேன், அதாவது 2மே ப்ரமோஷன் இகாம் பேக்கும் பண்ணணும், இந்த ஓல்டு யூசருக்காக ப்ரமோஷன் பேக்கும் சொல்லணும், ப்ளஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட்டும் வாங்கலை அப்படின்னா அதுக்கும் சொல்லணும். ஸோ 2டையுமே சொல்லணும். பொருள் பெற்றுக்கொண்டேன் வீடியோ பார்க்க சொல்லி 2டையுமே கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வீடியோ பார்க்க நம்ம வந்து போயிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணால் அதே பேஜில் தான் நிற்கிது. 2டையுமே கிளிக் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணால் தான் நமக்கு வந்து, அதாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நிறுவனம் கொடுக்க விரும்புது, ப்ரமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் ப்ராடக்ட் வந்து வரணும். ஸோ அதனால் 2மே வந்து கொடுக்கல அப்படின்னா ப்ராப்பராக கொடுத்துட்டு 2க்குமே ஒரே கொரியர் சார்ஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த யூசர்ஸ்க்கு தெரியும். ஸோ ப்ராப்பராக பண்ணி ப்ராடக்டை வாங்குறதுக்கான சில அப்டேஷன்களை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ 2வது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பீப்புள்ஸ் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கால் அப்படின்ற விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுவேன். சரிங்களா? 2வது சொன்ன டவுட்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ரயிலோட இருக்க மெம்பர்ஸ் இப்போ 120 days ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க பல யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் ப்ரமோஷன் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுறோம், இன்னும் ஒரு 14 நாளோ 10 நாளோ எதுவும் இருக்குது, ப்ரமோஷன் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், இந்த 10 நாளுக்குள்ளே எங்களுக்கு வித்ட்ராவல் வந்து எலிஜிபிள் ஆகாதே, இப்போ கூட நமக்கு ஜூன் 6 தான் வித்ட்ராவல் போட்டாங்க அப்படின்னா
விட்ராவல் போட முடியாதான். விட்ராவல் ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டா விட்ராவல் வந்து உங்கள் வேலெட்டில் 800 1500 2000 அக்குமுலேட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக விட்ராவல் பண்ணிக்க முடியும். அது டேஸ் முடிய போகுது அப்படின்னா நீங்கள் நியூ வெர்ஷனில் ஏதாவது ஒரு சின்ன பேக்கேஜில் ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்கள் ஐடி லைவில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 600 பேக்கேஜில் ரீஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி லைவில் இருக்கும். நீங்கள் ஓல்டு வெர்ஷனில் சம்பாதிச்சு வச்ச, அதாவது அக்குமுலேட் பண்ணி வச்ச அமௌண்ட்டையும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்க முடியும். அப்படி ஓல்டு வெர்ஷனில் விட்ரால் பண்ண முடியாமல் 2000க்கும் குறைவாக எதுவும் அமௌண்ட் இருந்தால் அதை நீங்கள் நியூ வெர்ஷனில் இகாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நியூ வெர்ஷனில் நியூ ஜென்ரேட் ஒரு 600 பேக்கேஜ் கூட நீங்கள் பேக்கேஜை அப்கிரேடாக ரீஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ 120 டேஸில் டேட் முடிய போகுது அப்படின்னா ப்ரமோஷனல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து விட்ரால் போட்டுக்க முடியும். ஆஃப்டர் ரீஜென்ரேட் அப்புறம் ரீஜென்ரேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ரீஜென்ரேட் நான் ப்ரொமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணல, வெறும் ரீஜென்ரேட் மட்டும் 120 டேஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது இந்த ஓல்டு வெர்ஷனில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்ச அமௌண்ட்டை நீங்கள் நியூ வெர்ஷனில் இகாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் இகாம் மார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரப்போகுது நெக்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ அதனால் இகாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்களா. ஸோ இந்த தகவலை ப்ராப்பராக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 2 விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் காத்துருக்குச்சுங்களா. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ராயல் டவுன்லைன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரிமூவ் பண்ணுறது. பை ஃப்ரம்